செம்மையாக ஒரு எய்ஸ் அடித்து தரணும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது EMPயில் மெதுவாக பாருங்கள். நான் இப்படி பார்க்குறேன்னா EMP வாங்கினேன்னா வெஸ்ட் லெவல் 4 வாங்க பாருங்கள். இல்லை காட்டுங்க, வெஸ்ட்டு காட்ட மாட்டேங்குது. இதுக்கு காட்டுது காட்டுது காட்டினோடனே நான் அப்படியே செகண்ட் போட்டேன். அப்டேட்டு எங்கள் டேம் விட்டுருவோம். இப்போ ரஷ் அடிச்சு முடிச்சிடுவேன். என் டீமில் அதுக்குள்ளே ஒரு ஆள் காலி. இப்போது காலியாக வேணும். நான் அப்படியே கொடூரமாக ஊற்றி வச்சுட்டேன். அதாவது ஏடம் கிளியர் பண்ணிடுவேன். அங்கே ஒருத்தர் டீம் நம்ம நேரத்துக்கு கீழாயிட்டான். கிளியரானவன். இங்கேருந்து நான் லூட் எடுத்தேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரே குளோவால் மட்டும் கிடச்சிது. அப்படியே இங்கே வந்தேன். அங்கே என்மி இருக்கிறத நான் பார்த்துட்டேன். அப்படியே இங்கே உள்ளே வந்தேன்னா 2 பேர். எனக்கு முதல்ல ஷாக்கு. இங்கே ஃபார்ம்ஸ் வச்சு டேமேஜ் கொடுத்துறான்னு குளோவால் போட்டேன். அவனை வச்சு எப்படியோ ஓவரால் போட்டு அதுக்கப்புறம் எப்படியோ அடிக்கணும் எப்படி போடுறோமோ அடிச்சாச்சு. அடுத்தவொன்னே நான் நாக்கு வச்சான். ஒருத்தர் தான் இவன் மட்டும் என்ன ஹீல் பண்ணி உள்ளடா. அங்கே எய்ஸே நாசம் தரும். நான் ஏடல் தான் அடிப்பேன் பெரிய மாதிரி பண்ணேன். அவனை ஒரு குளால் போட்டு ஹீல் பண்ணி விட்டான். இல்லைன்னா அங்கேயே நான் காலி. அப்படியே இப்போ நான் ஃபஸ்ட்டு பேக் வச்சிடலான்னு இங்கே இருந்தேன். ஒரு இங்கிலர் குச்சேன். இல்லை செட் ஆகாதுன்னு நான் அப்படியே பேக் ஆகி பார்த்துறேன். இங்கேயே வச்சு டேமேஜ் விட்டுறாங்க. இங்கிலர் குடிக்கலன்னா நான் அங்கேயே காலி தான். அட்டையும் EMPயில் இப்படி போய் அவன் ஏர்லான்னு பிளான் போட்டிருப்பான். நான் அட்டி கொஞ்சம் இங்கிட்டு பார்த்தேன் வரல. அப்போது டேமேஜ் எனக்கு ஃபுல் டேமேஜ். எய்ஸ் வச்சு எப்படியோ ஒரு பூயா. சரியா தரமான பூயா. இதோட விளையாட்டு செய்திகள்